மற்றொரு முக்கியமான செய்தியும் பிரதானமாக இடம்பிடிக்கிறது. மே 9 வன்முறைகள் முன்னாள் அமைச்சர்களுக்கு செலுத்தப்பட்ட நட்டஈட்டு தொடர்பில் விசாரணை கோரி மனு என்பதாக இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இடம்பிடிக்கிறது. இதனும் பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் அது பிரதானமான செய்தியாக இடம்பிடித்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கோட்டா கோகம மைனா கோகம அமைதி போராட்டத்தில் அத்துமீறி தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்ந்து நாடளாவிறுதியில் பதிவான வன்முறைகள், அதாவது மே 9 வன்முறைகள் காரணமாக சேதமடைந்த அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் தொடர்பில் நட்டஈடு வழங்கும் போது நிதி முறைகேடு இடம்பெற்றிருப்பதாகவும் அத்துறவில் முறையான விசாரணைக்கு உத்தரவிடுமாறு கோரியும் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். இம்மனுவை சமூக ஆர்வலரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சட்டத்தரணி கலாநிதி ரவீந்திரநாத் தாபரே அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன, முப்படைகளின் முன்னாள் தலைமை அதிகாரி சவேந்திர சில்வா, முன்னாள் போலீஸ் மாதிபர் சந்தன விக்ரமரத்ன, முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்களான டிரான் அலஸ் மற்றும் பிரசன்ன ரணதுங்க, தற்போதைய பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய, தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, அமைச்சர் நலிந்த ஜெயதிச, சட்டமா அதிபர் உள்ளிட்ட 15 பேர் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் பாராளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச 2022 மே மாதம் 9ஆம் தேதி வன்முறைகளின் போது வீடுகள் அளிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மற்றும் அமைச்சர் உட்பட 43 பேருக்கு கடந்த அரசாங்கம் 1.22 பில்லியன் ரூபாவை இழப்பீடாக வழங்கியமை வெளிப்படுத்தியதாக மனுதாரர் மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார். இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும் கூட சொத்து சேதத்துக்கு ஒரு தனிநபருக்கு அதிகபட்ச இழப்பீடு ரூபாய் 2.5 மில்லியனாக இருந்த போதிலும் முந்தைய அரசாங்கம் இந்த அரசியல்வாதிகளுக்கு அந்த சட்ட மீறி இழப்பீடு வழங்கியதாக அமைச்சரின் கருத்தில் வெளியிடப்பட்டது. எனவே இந்த பொது நிதியை தவறாக பயன்படுத்தியுள்ளதை வெளிச்சமிட்டு காட்டுவதாக மனுதாரர் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது என்றும் கடந்த 2022 மே மாதம் 9ஆம் தேதி அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அப்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் இதன் விளைவாக நாட்டில் அராஜக சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் மனுதாரர் மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனால் பிரதிவாதிகளின் செயல்களால் தனது அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் கூறியிருக்கின்றார். அநியாயமாக செலுத்தப்பட்டுள்ள நட்டஈடு தொகையை அவற்றை பெற்றுக் கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினரிடமிருந்தும் மீட்டுத்தர உத்தரவிடுமாறும் பிறப்பிக்குமாறும் சட்டவிரோதமாக செலுத்தப்பட்ட நட்டஈடுகள் தொடர்பில் உடனடி விசாரணை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பதில் போலீஸ் அதிபருக்கு உத்தரவிடுமாறும் மனுதாரர் மனுவாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார். சொத்து இழப்புகளை சந்தித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு வெளிப்படையான மற்றும் சட்டப்பூர்வ வழிமுறைகள் மூலம் இழப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் உயர்நீதிமன்றத்தை கோரியிருக்கிறார் என்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். எனவே மே 9 வன்முறை சம்பவங்களின் போது முன்னாள் அமைச்சர்களுக்கு செலுத்தப்பட்ட அந்த நட்டஈடு தொகை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறுதான் இவ்வாறு இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.